ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் பகலில் நோன்பிருந்து இரவு இந்த தராவீஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வீட்டு அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வயதானவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள், இளமையானவர்கள் என்று வயது வித்தியாசம் இல்லாமல் பல தெருக்களிலிருந்து நம்முடைய பள்ளிக்கு ஆயிஷா காதர்ஷா மதரசாவிற்கு வருகை தந்து இந்த தராவீஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு குர்ஆனை தங்கள் செவிகளிலே கேட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கு அல்லாஹு தஆலா அன்பையும் அருளையும் அவனுடைய மேலான கருணையும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. யாரெல்லாம் இந்த தராவீக்காக முயற்சி எடுக்கிறார்களோ, வந்து தொழுகிறார்களோ, இங்கே தொழுகையை சரிவர நிறைவேற்றுகிறார்களோ, அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வீடுகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், கடன் தொல்லைகளை விட்டு அல்லாஹ் உங்கள் குடும்பத்தில் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. வானத்திலிருக்கிற ஆஃபாத்துகள், பூமியிலிருந்து கிளம்புகிற பலா முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக என்ற துஆவோடு நேற்றைய தினம் நம்முடைய மாணவர், அன்பு மாணவர் முகமது தௌஃபீக் ஆலிம் அவர்கள் நரகத்தை குறித்து பல்வேறு தகவல்களை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். இந்த ரமலானுடைய 3வது 10, இந்த 3வது 10 அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரதான துஆ என்ன? அல்லாஹும்ம அத்கினா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை தா, எங்களை சொர்க்கத்திலே நுழையச் செய் என்று நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். இந்த 3வது 10 நாம் அதிகம் கேட்க வேண்டிய துஆ அல்லாஹும்ம அத்கினா மினன் நார். எல்லாரும் சொல்லுங்க, அல்லாஹும்ம அத்கினா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நரக விடுதலையை தருவாயாக, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக என்ற துஆவை அதிகம் அதிகம் கேட்க வேண்டிய 10 நாம் இருக்கிறோம். இந்த நேரத்திலே நரகத்தை குறித்து, அல்லாஹு தஆலா நரகத்தின் அதாபை குறித்து சொல்கிற சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்ன, யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே சிஃப்லி ஜஹன்னம், நரகம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு வர்ணி, எனக்கு என்ன வர்ணிச்சு கொடுங்க, நரகத்தை பார்த்தது இல்லை, நீங்க தான் மலக்குமார்களுடைய தலைவர், நரகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தை வர்ணிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நரகம் என்பது இன்னல்லாஹ தஆலா ஹலக்கன் நார, அதுவும் நரகமும் ஒரு படைப்பு தான். நம்ம எப்படி ஒரு படைப்போ அதே போன்று சொர்க்கமும் நரகமும் ஒரு படைப்பு. அல்லாஹு தஆலா நரகத்தை படைத்தான். படைத்து விட்டு நரகத்தை படைத்த அல்லாஹ் அந்த நரகத்திற்கு நெருப்பை மூட்டினான். நரகத்தை என்ன செஞ்சான்? நரகத்துல நெருப்பு மூட்டினான். எத்தனை வருஷம் தெரியுமா நெருப்பை மூட்டினா? 1000 வருஷம் நரகம் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் எரியுது. எந்த அளவுக்குன்னா, அந்த நரகம் நெருப்பு எரிய 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 ஒரு கட்டத்திலே அந்த நரக நெருப்பினுடைய கலர் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? யஹ்மர்ரத், சிவப்பாயிருச்சு. ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது பார்க்கும் போது எப்படி ஆயிரும்? சிவப்பா காட்சி அளிக்கும். 1000 வருடம் அல்லாஹு தஆலா நரகத்தை நெருப்பு மூட்டி எரிக்க செய்கிறான். எந்த அளவுக்கு நரகம் அது நெருப்பு எரிகிறது என்றால் அது சிவப்பு நிறமாக காட்சி அளிக்கிற அளவுக்கு நரக நெருப்பு எரிகிறது.
அடுத்து அல்லாஹு தஆலா இன்னொரு 1000 வருஷம் நரகத்தை நெருப்பு மூட்டான். இன்னொரு 1000 வருஷம். எந்த அளவுக்கு அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது என்றால் பார்ப்பதற்கு வெள்ளையாக வெள்ளை ஜுவாலை தெரிகிற அளவுக்கு நரக நெருப்பு எரிகிறது. அடுத்து அல்லாஹு தஆலா இன்னொரு 1000 வருஷம் நரகத்தை நெருப்பு மூட்டி எரிக்க வைக்கிறான். நரக நெருப்பு அப்படி கொழுந்து விட்டு எரிகிறது. ஒரு கட்டத்தில் நரக நெருப்பினுடைய கலர் எந்த அளவுக்கு ஆயிரு தெரியுமா? ஹத்தா இஸ்வத்தத், கருப்பாக ஆகிறது. ஒரு 1000 வருஷம் அல்லாஹ் நரகத்துல நெருப்பு எரிய வைக்கிறான். அது சிவப்பு நிறமாக மாறி விடுகிறது. அடுத்த 1000 வருஷம் நரகத்தை நெருப்பிட்டு எரிக்கிறான். அது என்ன ஆயிருது? என்ன கலர்ல ஆயிருது? கருப்பு நிற கலர் ஆயிருது. அடுத்த 1000 வருஷம், 2வது 1000 வருஷம் வெள்ளை ஆயிருது. 3வது 1000 வருஷம் நரகம் நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அது ஒரு கட்டத்திலே வெள்ளையாக கருப்பாக காட்சியளிப்பதை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3வது ஸ்டேஜ் நரக நெருப்பு ஒரு கட்டத்துல பார்க்க கருப்பாக ஆகிவிடுகிறது. எப்படி என்றால் ஒரு இருட்டு, கருகுமென்று இருக்கக்கூடிய இருட்டு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி நெருப்பு எரிய எரிய நரகம் அப்படி இருட்டாக காட்சி அளிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்குனு லஹ்புஹா வலா யுத்ஃபஉ ஜம்ருஹா. உலகத்தில் யார் நினைத்தாலும் அந்த நரக நெருப்பை அணைக்க முடியாது. ஒரு வீட்டிலே நெருப்பு என்ன செஞ்சிருது? திடீர்னு தீ பத்திருது. ஒரு கூரையில தீ பத்திருது. நம்மளா தண்ணி ஊற்றி அணைக்க முடியறது இல்ல. ஃபயர் சர்வீஸ கூப்பிடுறோம். ஃபயர் சர்வீஸ்கார வர்றான். அவன் இத்தனை பேர் சேர்ந்து அடியன் அடிக்கிறான். நெருப்பை அணைக்க முடியல. அது எரியுது 2 மணி நேரம். போன வருஷம் கூட இந்த கம்பமெட்டு இந்த ரோட்ல எரிஞ்சிச்சு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஃபயர் சர்வீஸ்லாம் வந்தாங்க, அணைக்க முடியல. இந்த உலகத்திலே ஒரு இடத்துல தீ பத்தி விட்டாலே நம் தண்ணீர் கொண்டு அணைக்க முடியவில்லை, ஃபயர் சர்வீஸை கொண்டு கூட அணைக்க முடியவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3000 வருஷம் கொழுந்து விட்டு எரிந்து கருப்பு நிறமாகிற அளவுக்கு எரிந்த அந்த நரக நெருப்பை யாராலும் அணைக்க முடியாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தருள் புரிவானாக. நரக நெருப்பு எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வானத்திலிருந்து இறக்கிட்டான். அன்னைக்கு முதல்ல ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் பூமிக்கு இறக்கிட்டாங்க. சமைக்கணும். சமைக்கிறதுக்கு என்ன தேவை? அரிசி என்ன தேவை? நெருப்பு தேவை. நெருப்பு இல்லையே. இப்பதான் முதல்ல உலகத்துல சமையல் நடக்க போகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி விட்டான். அவங்க சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்புறான். எங்க அனுப்புறான்னா, நரகத்தின் அதிபதி, அவங்க பேரு மாலிக். நரகத்துடைய அதிபதி மலக்கு பேர் என்னது? மாலிக். இந்த நரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மாலிக்ட அல்லாஹு தஆலா யார் அனுப்புறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். எதுக்கு? பூமியில சமையல் செய்யறதுக்கு நெருப்பு தேவை, போய் வாங்கிட்டு வாங்க. நரகத்துல போய் வாங்கிட்டு வாங்க, நெருப்பு அங்கதான் இருக்கு. மாலிக்ட போய், மாலிக் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க சிரிச்சதே கிடையாதான். நரகத்தினுடைய அதிபதியா இருக்கிற மலக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க அப்படி டெரரா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நரகத்துடைய அதிபதி இல்ல, சிரிக்கிறதுலாம் கிடையாது. அவங்க முகத்துல சிரிப்பு வராது, டெரரா இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. போய் நரகத்தின் அதிபதி கிட்ட கேட்டாங்க, யா மாலிக், மாலிக்கே கொஞ்சம் நெருப்பு வேணும், நரகத்தினுடைய நெருப்பு கொஞ்சம் வேணும். எதுக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமையல் செய்வதற்கு நரகத்தின் ஒரு கொஞ்சம் நெருப்பு வேணும்னு கேட்கிறாங்க. மாலிக் சொல்றாங்க, யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே எவ்வளவு வேணும்? நெருப்பு வேணும்னா எவ்வளவு நெருப்பு வேணும் நரகத்திலிருந்து? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உரீது மின்ஹா மிக்தார தம்ரத்தின். பேரிச்சம்பழம் எவ்வளவு இருக்கும்? நூறு இருக்கும். பேரிச்சம்பழ அளவு நெருப்பு வேணும் அப்படின்றாங்க. நரகத்தின் அதிபதி மாலிக் சொன்னாங்க, ஜிப்ரீலே பேரிச்சம்பழ அளவு நெருப்ப நரகத்திலிருந்து நான் கொடுத்து அதை நீங்க பூமிக்கு எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரிச்சம்பழ அளவு நரகத்தினுடைய நெருப்புடைய தாக்கம், சூடு தாங்க முடியாமல் 7 வானம் 7 பூமியும் உருகிவிடும். அல்லாஹ், எவ்வளவு நெருப்பு? ஒரு பேரிச்சம்பழ அளவு. அடுத்து இவங்க கேட்கிறாங்க, அப்படியா, சரி, அரை பேரிச்சம்பழ அளவு நெருப்பு கொடுங்க நரகத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமைக்கிறது. மாலிக் சொல்றாங்க, அரை பேரிச்சம்பழ அளவு நெருப்ப நரகத்திலிருந்து நான் உங்களுக்கு சமையல் செய்யறதுக்கு கொடுத்து அதை நீங்க பூமிக்கு எடுத்துட்டு போனீங்கடா, வானத்திலிருந்து மழை பெய்யாது, பூமியில செடி கொடிகள் முளைக்காம போயிடும். எதுக்கு? பேரிச்சம்பழ அரை பேரிச்சம்பழ அளவு நரக நெருப்பு பூமிக்கு கொடுத்தாலே வானத்தில் மழை பெய்யாது, பூமியில் செடி முளைக்காது என்று சொல்லுகிறார்கள் மாலிக்.
அடுத்து கேட்குறாங்க, அப்போ எவ்வளவுதான் நான் எடுத்துட்டு போறது? அப்போ அவங்க சொல்றாங்க, கடுகு எவ்வளோ இருக்கும்? ஒரு அணு கடுகு, இந்த அளவுக்கு நீங்க நெருப்ப நரகத்திலிருந்து கொடுக்குறேன். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கடுகளவு ஒரு அணு அளவு தூண்டு நெருப்ப நீங்க என்ன செய்யணும்டா, நரகத்திலிருந்து எடுத்துட்டு போய் 70 ஆறிலே, எத்தனை ஆறுல? 70 ஆறிலே 70 முறை முக்கி எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கொண்டு போங்க, ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் வைங்கன்றாங்க. இவங்களும் என்ன செய்யறாங்க, ஒரு கடுகளவு நெருப்ப நரகத்திலிருந்து எடுத்து நேரா கொண்டு போறாங்க பூமிக்கு. கொண்டு வந்துட்டு 70 ஆறுல 70 முறை முக்கி ஒரு மலை மேல வைக்கிறாங்க. மலை உருகிருச்சு, மலகு உருகி விழுந்துருச்சு. அப்ப பார்த்தாங்க, ஆக இதுக்கு மேல இருந்தா இது அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பு திருப்பி அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்திலே கொண்டு போய் போட்டுட்டாங்க. அப்ப அவங்க மலை மேல வச்சப்ப வந்த அந்த தாக்கத்தினுடைய புகை இருக்குல்ல, அந்த புகை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நெருப்பா பயன்படுத்திக்கிறோம். அவங்க திருப்பி அந்த நெருப்பை 70 ஆறுல 70 முறை முக்கி அந்த மலை மேல வச்சாங்க. அது மலை உருகிருச்சு. ஆக இந்த நெருப்புடைய அளவு கூட பூமி தாங்காது போல இருக்கு. திருப்பி அந்த நெருப்பை கொண்டு போய் அவங்க நரகத்துல ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா வெச்சதனுடைய புகை இருக்கு, அந்த புகைதான் நாம் பயன்படுத்துகிற நெருப்பு என்று ஹதீசுகளிலே பார்க்கிற போது நரகத்தின் நெருப்பின் தாக்கம் எவ்வளவு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் நெருப்பு தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தினுடைய அதாபுனுடைய மிக லேசான அதாப் என்ன தெரியுமா? அல்லாமி என்ன லேசான அதாப் என்ன தெரியுமா? நரக நெருப்பு, ஒருத்த நரகத்துல அல்லாஹ் போட்டுட்டானா நரகத்திலே ரொம்ப லேசான அதாப் என்ன தெரியுமா? நெருப்பால் ஆன 2 செருப்பு அல்லாஹ் கொடுப்பான். எதனால ஆன? நெருப்பால் ஆன 2 செருப்பு. அந்த செருப்பை போட்டோன்னு அந்த நெருப்பிலான செருப்பு போட்ட உடனே அதனுடைய சூடு தாங்க முடியாம போட்டவனுடைய மண்ட மூலக அப்படி உருகி ஒழுகுமா. அல்லாஹ், நெருப்பிலான 2 செருப்பு அணிவிக்கப்படும். அது அவனை போட்டவுடன், அவன் செருப்பு அணிந்தவுடன் அவன் மூளை உருகி ஒழுகும். இதுதான் நரக வேதனுடைய லேசான அதாபம். என்னப்பா லேசான அதாபுக்கு மூளை ஒழுகி ஒழுகுண்டா, கடுமையான அதாபெல்லாம் நம்ம தாங்க முடியுமா? அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா அந்த நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஹராமாக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹு தஆலா நரகத்தை படைச்சிட்டாங்க. நரகத்தை படைச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான், வாங்க ஜிப்ரீல் வாங்க, போய் கொஞ்சம் நரகத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் நரகத்தை படைச்சிட்டேன், நீங்க போய் நரகத்தை நான் எப்படி படைச்சிருக்கேன்னு போய் நீங்க பார்த்துட்டு வாங்கன்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சரிட்டு போய் பார்க்கறாங்க, நரகத்தை பார்க்கறாங்க. பார்த்தா நரகத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியின் மீது எரிந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான எரிந்து கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமா சொல்றேன், ஒருத்தன் நரகத்தை பத்தி கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோ, எவனுமே இதன் நுழையிறதுக்கு ஆசைப்பட மாட்டான். என்ன செய்வான்? இந்த நரகத்தை பத்தி ஒருத்தன் கேள்விப்பட்டானா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், கேள்விப்படுற எவனுமே இந்த நரகத்துக்கு போகணும்னு அவனுக்கு ஆசையே வராது என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா நரகத்தை எதை கொண்டு திரையிட்டு இருக்கான் தெரியுமா? உலக இன்பங்களால் திரையிட்டு இருக்கான். நரகம் எதனால திரையிடப்பட்டிருக்கு? நீ நரகத்துக்கு போகணுமா? உலக இன்பங்கள்ல முழுகு, அல்லாஹ் ரசூலை மறந்து வாழு, மார்க்கத்தை மறந்து வாழு. எனவே உலகத்தினுடைய இன்பங்களை கொண்டு நரகம் திரையிடப்பட்டிருக்கிறது. எனவே நீ நரகத்திற்கு செல்ல வேண்டுமா? உலக இன்பங்களை நீ அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ப போய் பாருங்க நரகத்தைன்னா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை போய் பார்த்தா திரையிடப்பட்டிருக்கிறது. என்ன திரையிடப்பட்டிருக்கிறது? உலக இன்பங்களை கொண்டு திரையிடப்பட்டிருக்கிறது. பார்த்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், இதுக்குள்ள எவனும் நுழையாம தப்பிக்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது? இந்த நரகத்திலே நுழையாமல் எவனும் தப்பிக்கவே முடியாது என்று நான் அஞ்சுகிறேன். காரணம், நீ நரகத்தை எதை கொண்டு மூடியிருக்கிறாய்? உலக இன்பங்களால், உலக ஆசைகளால், உலக மோகத்தால் நீ மூடி இருக்கிறாய். எனவே நான் அஞ்சுகிறேன், ஒருத்தன் கூட நரகத்தை விட்டு தப்பிக்க முடியாதோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கண்டா,
நரகத்தின் வேதனை எவ்வளவு கடுமை என்பதை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 7 விதமான நரகத்தை படைச்சிருக்கிறான். 7 விதமான நரகம். முதல் நரகத்தின் பெயர் லலா. லலா என்கிற நரகம் இது முஸ்லிம்களுக்கான நரகம். லலா என்கிற நரகம் யாருக்குரிய நரகம்? முஸ்லிம்களுக்கான நரகம். முஸ்லிம்கள்ல யார் இந்த நரகத்துல அல்லாஹ் போடுவான்? இந்த உலகத்துல தொழுகை நோம்ப விடுறவன. தொழுகை நோம்பு கடமை இல்லைங்க, நடிச்சுதா அப்படியான்னு கேட்குறீங்க. தொழுகை நோம்பு கடமை. ஒருத்தர் இந்த உலகத்திலே தொழுகை நோம்பு என்கிற கடமையை விட்டால் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசான நரகம் எது? லலா என்கிற நரகம். அடுத்து ஒருவன் பிறர் மெச்ச காரியமாற்றுவது. மற்றவன்லாம் என்ன புகழ்ந்து பேசணும்ப்பா, என்ன அவுளியாடா, என்ன ஒரு பெரிய தர்மசாலா, இப்படி மற்றவங்க நம்மளை புகழனும் மெச்சிக்கொண்டு என்று ஒருவர் அமல் செய்தால் அவருக்கும் லலா என்கிற நரகம். அதே போன்று பிறருக்கு பொய் சொல்வது, பொய் சொல்வதற்கும் லலா என்கிற நரகம். அப்ப ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு பேர் என்ன? லலா என்கிற நரகம். அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம்களுடைய இந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் நம் சந்ததியும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. இரண்டாவது நரகத்தின் பெயர் ஜஹீம். ஜஹீம் என்றால் முக்மீன்களின் நரகம். முக்மீன்களின் நரகம் இது யாருக்கு தெரியுமா? பொருள் சம்பந்தப்படாத வகையில் பொதுமக்களுக்கு செய்யப்படும் துரோகங்களுக்கு இந்த தண்டனையாக அமைகிறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு துரோகம் செய்யறான், பொருள் சம்பந்தப்பட்ட அல்ல, பொருள் சம்பந்தப்படாத ஒரு துரோகத்தை செய்யறான். ஒருத்தன் நம்புறான், நம்பிக்கை துரோகம் செய்யறான். இப்படி பொருள் சம்பந்தப்படாத ஒருவன் இன்னொருவருக்கு துரோகம் செய்தால் அந்த முக்மீனான நபருக்கு அல்லாஹ் கொடுக்கிற நரகம் ஜஹீம் என்கிற நரகம். புறம் பேசுபவருக்கு ஜஹீம் என்கிற நரகம். பிறருடைய மானத்தை வாங்குவது, அடுத்தவனுடைய மானத்தை போய் கப்பல் ஏற்றுவது, அவன் அப்படி இப்படின்னு போய் என்ன செய்யறது, அவன் மானத்தை பங்கப்படுத்துவது, கொலை செய்வது, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற அற்புதமான நரகம் எது? ஜஹீம் என்கிற நரகம். அல்லாஹ் தஆலா இந்த ஜஹீம் என்கிற நரகத்தை விட்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அடுத்து மூன்றாவது நரகம் ஒஸ்ரா என்கிற நரகம். உஸ்ரா என்கிற நரகம் யாருக்கு? பொருள் சம்பந்தமாக பிற மக்களுக்கு மோசடி செய்பவர். பொருள் சம்பந்தப்பட்டு என்ன செய்யறாரு? ஒருத்தவன்கிட்ட பொருள் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம மோசடி செய்யறாரு. அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டையா போடுறாரு, எத்தீமுடைய பொருளை ஆட்டையா போடுறாரு, அண்ணன் தம்பியா இருக்கிறாரு, தம்பியை ஏமாத்தி இவரு சொத்தை ஆட்டையா போட்டுறாரு. இப்படி பொருள் சம்பந்தப்பட்ட துரோகம் செய்வதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற நரகம் ஒஸ்ரா என்கிற நரகம். திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, லஞ்சம் வாங்குதல், வரதட்சணை வாங்குதல், அதிக பணம் ஆசையினால் பேராசைப்பட்டு லாட்டரி சீட்டு வாங்குதல் போன்ற குற்றம் செய்வோருக்கு இந்த நரகில் தான் அல்லாஹ் தண்டனையை வழங்குகிறான் என்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஒஸ்ரா என்கிற நரகத்தை விட்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அடுத்து நாலாவது ஹாவியா என்கிற நரகம். இது முனாஃபிக்குகளின் நரகம். என்ன நரகம்? ஹாவியா என்கிற நரகம். இது முனாஃபிக்குகள் ஏமாற்றுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது, பொய் சத்தியம் செய்வது, மோசடி செய்வது, அறியா மக்களிடம் பொருள்களை சூறையாடுவது போன்ற குற்றம் செய்தவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற நரகம் ஹாவியா என்கிற நரகம். இது முனாஃபிக் என்கிற நயவஞ்சகர்களுடைய நரகம். அல்லாஹ் தஆலா இந்த ஹாவியா என்கிற நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஞ்சாவது நரகம் சக்கர் என்கிற நரகம். சக்கர் இது யாருக்கு தெரியுமா? அதிகாரிகளுக்கான நரகம். சாத்தானின் ஆட்சி செய்யும் அரசியல்வாதிகள், கொடுங்கோளர்கள், அகங்காரம் பிடித்தவர்கள், கெட்ட அதிகாரிகள், மக்களை எவ்வளிகளெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ அவர்கள், பெருமை அடிப்பவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு மோசமான நரகம்தான் சக்கர் என்கிற நரகம். அடுத்த ஆறாவது சயீர் என்கிற நரகம். இந்த நரகம் யாருக்கு தெரியுமா? இது ஷைத்தானுடைய நரகம். ஷைத்தான் நம்முடைய வழி எடுக்கக்கூடிய பாவா ஷைத்தான் இருக்கார். அவர் எங்க இருப்பாரு? சயீர் என்கிற நரகத்திலே இருப்பார். இது ஷைத்தானுக்கு மட்டும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற நரகம். ஏழாவது ஜஹன்னம். இது காஃபிர்களுக்கான நரகம். இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை இணை வைக்கிறாரோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற நரகம் அதுதான் காஃபிர்களுடைய நரகம், ஜஹன்னம் என்கிற நரகம். ஆக நரகம் 7 சொல்கிறார்கள். லலா முஸ்லீம்களின் நரகம், ஜஹீம் முக்மீன்களின் நரகம், ஒஸ்ரா முக்மீன்களின் நரகம், ஹாவியா நயவஞ்சரின் நரகம், சக்கர் அதிகாரிகளின் நரகம், சயீர் ஷைத்தானின் நரகம், ஜஹன்னம் காஃபிர்களின் நரகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிற போது எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்திலே நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார். யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக. வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். எங்களுக்கு சொர்க்கத்தை நுழைய செய்வாய்.
செய்வாயாக. அல்லாஹ் நம் குடும்பத்தில் யாரெல்லாம் மரணித்து கபரிலே இருக்கிறார்களோ அவர்கள் குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களை அல்லாஹ் தன் ரஹமத்தால் பொறுத்து அருள் புரிந்து அவர்களையும் சொர்க்கம் வாஜிபாக்கி நம்மையும் சொர்க்கம் வாஜிபாக்கி நம் சந்ததிகளையும் அல்லாஹ் சொர்க்கம் வாஜிபாக்கி நம் எல்லோருக்கும் நரகத்தை ஹராமாக்குவானாக என்ற மேலான துவாவை இந்த ரமலான் மாதத்திலே இருக்கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் முறையிடுவோம். அல்லாஹ் இந்த துவாவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ மன்னிப்புக்கு சொந்தக்காரன் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ ரஹமத்திற்கு சொந்தக்காரன் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களின் மீது நீ ரஹமத்து காட்டாவிட்டால் யாரால் இந்த உலகத்தில் ரஹமத்து காட்ட முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்களுக்கு மன்னிப்பு வழங்காவிட்டால் இந்த உலகத்தில் யாரால் எங்களை மன்னிக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ரமலானின் கடைசி 10 நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே. எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு உன் மேலான கருணையும் ரஹமத்தையும் செலுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் எங்கள் மூதாதையர்களுக்கும் நரகத்தை ஹராமாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் எங்கள் மூதாதையருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் யாருக்கேனும் கால் வலி சிரமம் இருந்தால் அந்த கால் வலியை நீக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு தொழுகை வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் யாருக்கும் மூட்டு வலி இருந்தால் அந்த மூட்டு வலியை சரி செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய யாருக்கேனும் உடலிலே சுகர் பிரஷர் போன்ற சிரமங்கள் இருந்தால் யா அல்லாஹ் அதை கட்டுக்குள் ஆக்கி அதை ஷிஃபாவாக்கி கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய யாருக்கேனும் பிபி போன்ற ஏதேனும் நோய்கள் இருந்தால் யா அல்லாஹ் அதற்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த நீண்ட ஆயுளை கொண்டு உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் இபாதத் செய்யக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களிடத்தில் இருக்கிற கஞ்சத்தனத்தை நீக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் விசாலமான உள்ளத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எல்லோருக்கும் தர்மம் செய்கிற சிந்தனையை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சரி செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பிறரிடத்திலே கடனாகுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே ஏதேனும் கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யா அல்லாஹ் வட்டியை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்கள் சிரமமான நேரத்திலே தெரியாமல் வட்டியை வாங்கிவிட்டு அதை கட்ட முடியாமல் தவியோ என்று தவிக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டி என்கிற மோசமான பாவத்தை விட்டு எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டி வாங்கியிருந்தால் அதை விட்டு மீளுகின்ற பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே எங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கணவன்மார்கள் மரணித்து போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எல்லா நிலையிலேயும் எங்களுக்கு பக்கபலமாக எங்களுக்கு ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல பாசத்தையும் பந்தத்தையும் அதிகப்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் குடும்பங்களுக்கு மத்தியிலே மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களுடைய பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இன்றைய தினத்திலும் கூட
பலஸ்தீனத்திலே ஒரு பள்ளிவாசலிலே குண்டு போட்டு விட்டார்கள். யா அல்லாஹ், பள்ளிவாசலிலே எத்தனையோ முஸ்லிம்கள் கலிமா சொன்னவர்கள் ரத்தத்தில் அப்படியே கிடக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த வீடியோக்கள் எல்லாம் உள்ளத்தை பதறச் செய்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், பள்ளிவாசலிலே கூட அந்த ரத்தங்கள் போகிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய சகோதர முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பலஸ்தீனத்திலே போரை நிறுத்த செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், உலக நாடுகளுக்கு இந்த இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் நிற்பதற்கு பலத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இஸ்ரேல் சரி அவர்களின் திட்டத்தை முறியடிக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பைத்துல் முகத்தஸை பாதுகாத்திட ரஹ்மானே. யூதர்களை நீ முறியடித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், முஸ்லிம்களை அழிக்க நினைக்கிற யூதர்களை நீ பார்த்துக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், அவர்களை நீ முறியடித்து விட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், CAA NRC போன்ற சட்டங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று இயற்றப்பட இருக்கிற சட்டங்களை முறியடித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லா மக்களும் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் ஒற்றுமையோடு இருக்கிற பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மோசமானவர்களுடைய அந்த சதி திட்டத்தை முறியடித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வானத்திலிருந்து யா அல்லாஹ் நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. விவசாயம் செழிக்கிற மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், விலைவாசியை குறைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், காய்கறி மல்லிகளுடைய விலைவாசியை குறைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், அன்றாடம் காட்சிகளாக இருப்பவர்கள் விலைவாசியின் தாக்கம் தாங்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் பட்டினியிலே தவிக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லாருடைய குடும்பத்திலும் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே யாரெல்லாம் மரணித்திருந்தார்களோ அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், அவருடைய கபரை விசாலமானதாக சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மதரசாவை நிறுவிய அமீர் அலிஜி அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மதரசா கியாமத் வரைக்கும் நடைபெற செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மதரசாவை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மதரசா நல்ல முறையில் நடக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மதரசா தோய்வில்லாமல் நடக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மதரசா மாணவர்கள் சிறந்த கல்வியும் ஒழுக்கத்தையும் பெற செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இது உன்னுடைய மதரசா ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மதரசாவை பாதுகாப்பு செய்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடைபெற செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இது போன்று கியாமத் வரைக்கும் தராவீஹ் நடைபெற செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த தராவீகளை கலந்து கொள்ளுகிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், என்னென்ன தாய்மார்கள் எல்லாம் இங்கு தொழுகிறார்களோ யா அல்லாஹ், இந்த தாய்மார்களுக்கு இந்த தராவீஹ் நாளை கபரிலும் கியாமத்திலும் சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவை பெறக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், 2025 ரமலான் எங்களுக்கு நாங்கள் மௌத்தான பிறகு எங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கிட ரஹ்மானே. இந்த அடியார் ரமலானில் தராவீஹ் தொழுதார், எனவே இவருக்கு நரகத்தில் விடுதலையை தந்திடு என்று எங்களுக்காக சாட்சி சொல்ல வேண்டும் ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் என்னவெல்லாம் கேட்க இருக்கிறோமோ, கேட்க மறந்து விட்டோமோ, எங்களுடைய உள்ளங்களிலே கவலையாக, கஷ்டங்களாக, துன்பங்களாக, துயரங்களாக இருக்கிறதோ அத்தனையும் சரி செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், 10th 11th 12th எழுதிய மாணவர்களுக்கு சிறந்த மதிப்பெண்களை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், சரியான எதிர்காலத்தை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகள் உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் சிறந்தவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பெறுகிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடைசி நேரத்தில் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசரிலே தண்ணீர் பெறுகிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே யா அல்லாஹ் உன் நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. வாழக்கூடிய காலத்திலே மௌத்தாகிற வரைக்கும் தீனுடைய பணிகளிலே இருக்குகின்ற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا يا مولانا الكرم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.